ஹாய், ஐ எம் சாந்த். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா, இட்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம மேனேஜிங் டைரக்டர் பேசுகிறேங்க. இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸில். இப்போ நம்ம கம்பெனி எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, மலுமிச்சம்பட்டி எல்என்டி பைபாஸ் அந்த ஃபேஸில் நம்ம கம்பெனி லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம கம்பெனி லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் கோயம்புத்தூரில் லீடிங் கம்பெனியாக நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம கம்பெனி என்கேஜ் ஆகிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல், மெடிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காம்போனன்ட்ஸில் நமக்கு என்கேஜ் ஆகி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் காம்போனன்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், ஹவுஸ் ஹோல்ட் காம்போனன்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடு, மெடிக்கல் கிரேடு, ஃபார்மா கிரேடு அப்படிங்கிற நிறைய வெரைட்டி இன்ஜினியரிங் கிரேட்ஸ், நிறையா காம்போனன்ட்ஸ், பிளாஸ்டிக் பாலிமர்ஸ் இருக்குது. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு, எந்தெந்த வெர்டிக்கலுக்கு, எந்தெந்த காம்போனண்ட் போட்டால் ஷூட் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற ஆர்என்டி டிவிஷன், ஆர்என்டி ஒரு யூனிட் வச்சு நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மெடிக்கல் ஐட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கிரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சம் ப்ராடக்ட் வந்து மெடிக்கல் கிரேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கிரேடு தான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ண மட்டும் தான் ஒரு 100% ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். அதான் லைசன்ஸுக்கு உண்டான கரெக்டான ஒரு பாத்தும் கூட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாக்ஸ், கார்பரேட்டர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஃப்டிங் ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். லிஃப்டிங் ஹேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் நம்ம எல்லாமே போயிட்டுருக்கு, இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா லேப்டாப் கம்பெனிஸ்க்கு கார்பரேட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லிஃப்டிங்காக யூஸ் ஆகும். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸு, நம்ம ஹவுஸ் ஹோல்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக யூபிவிசி விண்டோஸ், அது வர பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20+ காம்போனன்ட்ஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோஸ்க்குலாம் வந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா நாப்ஸு, நம்ம M8 M6 நாப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோல்டு பண்ணி நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம அதில் எஸ்எஸ், எம்எஸ் இன்செர்ட் எல்லாம் வச்சு நம்ம பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்பெஷல் டைப்பாக பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மோல்டு பண்ணிட்டுருக்கோம். நம்ம அதாவது ஒரு மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் காம்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம மெட்டல் காம்போனண்ட்டை உள்ளே வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்லே பிளாஸ்டிக் சொல்லுவாங்க, அந்த ஓவர்லே பிளாஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 in 1 மல்டி, அதாவது இன்செர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 in 1 மோல்டிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த மோல்டிங் கான்செப்ட் பண்ணது இந்த காம்பவுண்ட் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ் மெட்டீரியல், சைடு வால் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மெட்டீரியல், இது ஒரு ஃபேஸில் இருக்கிற ஒரு மெட்டீரியல். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ரிஜிட்டான காம்பனன்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் காம்பனன்ட்ஸ் வர காம்பனண்ட் இதெல்லாமே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது போக நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ், நம்ம கேமரா, சிசிடிவி கேமரா பாக்ஸஸ்க்கு வர நம்ம எலிமெண்ட்டு நம்மளை ஃபிக்ஸ் ஆகக்கூடிய கேமரா பாக்ஸஸ், இந்த கேமரா பாக்ஸஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம இந்தியா லெவலில் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து லூதியானா, காஷ்மீர் வரைக்குமே ப்ராடக்ட் நம்ம போயிட்டுருக்கு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நுமேட்டிக் ஏர்கன்ஸ் வர பிளாஸ்டிக்ஸு இதெல்லாமே நம்ம லார்ஜ் டைப்பாக பண்ணிகிட்ருக்குங்க. சார், நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட யூனிக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டு நம்ம உருவானா போதும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் நினைக்கிற மத்தியில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூசேஜ் என்ன, அந்த யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வெதரில் இருக்கும் அப்படின்னா வெதர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் போட்டு அதுக்கு உண்டான டிசைன் எவ்வளோ இயர்ஸ் நம்ம லைஃப் வரணும், அதுக்காக அதுக்கு உண்டான பாலிமர்ஸை சூஸ் பண்ணி மெடிக்கல் லெபார்ட்டரியில் நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி அதுக்கு உண்டான நம்ம காம்போனண்ட்டை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் நினச்சி நிற்க முடியும். நினச்சி நின்னா மட்டும்தான் நம்மளோட குவாலிட்டி எட்மேக் பிராண்டு, நம்ம நேஷனல் பிராண்டு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுக்காக ஒரு R&D டிவிஷன் லேபெல்லாம் வச்சு நம்ம பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸை, பாலிமர்ஸ் எந்த மாதிரி நம்ம மிக்சிங் ரேஷியோவில் கொண்டு வந்து எந்த மாதிரி கொண்டு வரலாம், எப்படி வித் ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இது சால்ட் ஃபார்மேஷன் ஆகக்கூடாது, அதுக்குண்டான ஸ்பெஷல் எஃபெக்ட் கெமிக்கல் கிரேடு பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்ம தண்ணிக்கும் கெட்டது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிங்கெல்லாம் போட்டு நம்ம ஸ்பெஷல் எஃபெக்டான காம்பவுண்ட் பண்ணிட்டுருக்கோம். இது எங்களோட யூனிக்னஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோங்க. நம்ம எட்மா குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 100% மஸ்ட்டுங்க. எந்த ஈச் பை ஈச் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாலிட்டி மெஷர் பண்ணாமல் வெளியில் போகாது. இது பார்த்திங்கன்னா எங்களோட முக்கியமான ஒரு கோர் ப்ராடக்டாக வச்சுருக்கிறோம். எங்கள் எல்லா காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா 100% விசுவல் அண்டு டைமென்ஷன் செக் பண்ணி தான் நம்ம வெளியிலே போகும். சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு பாத்தாக இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த மெட்டீரியல் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி போடுவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் போடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டிக்காக செக் பண்ணி அது R&D பண்ணி 1 or 2 months R&D பண்ணி அதைத்தான் நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருப்போம். அது எங்களோட குவாலிட்டிக்கு முக்கியமான வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குண்டான காரணமாக அமைஞ்சிருக்குங்க. எட்மா குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் ஹோல்சேலாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சம் பார்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு ஹோல்சேலாக வேணும் அப்படின்ட்டு பல்க் குவான்டிட்டி 1 lakh 2 lakh பீசஸ் நம்மளுக்கு ஹோல்சேல் வேணும் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக நம்ம டிசைன் பண்ணி அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்காக நம்ம மோல்டு பண்ணி ஹோல்சேலாகவும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது இந்தியா ஃபுல்லுமே நம்ம சப்ளை பண்ணலாம், சப்ளை பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட எட்மேக் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது 80 to 200 டன்னேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ரிசிஷன் மிஷின்ஸு, நம்ம இம்போர்ட் பண்ண மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா மெக்கானிக்கல், மெடிக்கல், ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டிக் அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸு, கமர்ஷியல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 0 அக்யூரசி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த அக்யூரசிக்காக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்ரி பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈச் பை ஈச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அக்யூரசி பேஸ்டான காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் காம்பனன்ட்ஸ் ஒரு காம்பனன்ட்ஸில் நம்ம பண்ணுறோங்க. இதுக்கு ஏபிஎஸ் காம்பனன்ட்ஸ் அப்படி எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃபிங் அப்படின்னு ஒரு காம்பவுண்டிங் இருக்குது. அந்த காம்பவுண்டிங்காக எந்த இடத்துலையும் நம்மளோட அவுட்புட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போய் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்டுக்காக ஒரு KU 650 கிரேடுக்காக நம்ம யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் சப்ளையருக்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம நல்ல ஒரு ரீச் நல்லா போயிட்டு இருக்குங்க. அதே ஒரு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸுங்க இது கிடையவே கிடையாது. நம்ம எவ்ரி பார்ட்டும் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் நம்ம எல்லாமே வெளியில் பிடிஏ பார்த்து நம்ம வெளியில் அனுப்புகிறோம். இதனால பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஹாப்பி, நம்மளுக்கு ஹாப்பி. நம்மளோட எட்மேக் குரூப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைலி ப்ரிசிஷன் PLC கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஈச் பை ஈச் பார்ட்டோட ஃபுல் அக்யூரசி நம்ம டீட்டெயில் வந்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள் டைம்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற என் பொசிஷன் எந்த சைக்கிள் குவான்டிட்டிலேருந்து எல்லாமே வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோல்டு இன்ஜெக்ஷன் எவ்வளோ இன்ஜெக்ஷன் ஆகுது, ரிப்பீட்டபிலிட்டி எவ்வளோ வருது, இது எல்லாமே நம்ம நாசிலிருந்து எவ்வளோ நம்ம அவுட்புட் எடுக்கிறோம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் பை ஈச் பார்ட்டுக்கு வந்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவருக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டும் இதில் நம்மளுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு எவ்வளோ வந்திருக்கு, 7 மணிக்கு எவ்வளோ இருக்குது, ஈச் பை ஈச் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் கவுண்ட் வந்துடும். இதில் நம்ம எந்த ஒரு ஹைடன் பண்ணுறதோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மேக்கில் பண்ண ரீல்ஸிங்க. இதில் அக்யூரசி லெவல் ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரெக்கமெண்ட் பண்ணுங்காட்டி நமக்கு நல்லா ப்ரொடக்டிவிட்டி நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க. நம்ம இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் பை பார்ட்டை பொறுத்து இருக்குதுங்க. நம்ம ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன காம்பனன்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 300 கிலோ அவுட்புட் எடுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய காம்பனன்ட் நம்ம இன்ஜினியரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 500 kg வரைக்குமே நம்ம பர் டே 24 ஹவர்ஸ்க்கு நம்ம அவுட்புட் எடுக்கலாங்க. நம்மளோட கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா 24/7 ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிப்பேர் நான் ஸ்டாப்பாக நம்ம வந்துட்டே இருக்குங்க. இதனால நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்மளோட ரேஷியோ நமக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. சார் இப்போ நம்ம மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு பண்ணிட்டு இருக்குங்க. மெடிக்கல் அப்புறம் ஆட்டோமொபைல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்ம EV வெஹிக்கிள்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் டிவிஷனுக்கு எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம UPVC விண்டோஸ் இந்த வர அக்சசரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிரேட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் நல்லா பண்ணிட்டு இருக்குங்க. ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம டிமார்ட்ல எல்லாம் இருக்க மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் இது எல்லாமே நம்ம மேட்சில் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லாட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த லாட் ஆஃப் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ்லையுமே அதை நாங்கள் எடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே MNC கஸ்டமர்ஸ் தான் நம்ம எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கோம். BPL மெடிக்கல் டெக்னாலஜிஸு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா LNT ஜெனட்டிக்ஸு, சாவியோ, இது மாதிரி ஆட்டோம்பர்க்கு ஹெவல்ஸு, லூக்கர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் நம்ம காம்பனன்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து போன காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். நம்ம PPMல தான் வருங்க. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கம்பெனி ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம எட்மேக் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ல நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட் மீன்ஸ் எப்படி அப்படின்னா சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஃபினிஷில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம டூல் அண்ட் டை நம்ம மேக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் இன்னும் ஹாட் க்ரோம் பண்ணி ஸ்பெஷல் எஃபெக்ட் நம்ம ஹாட் க்ரோம் பண்ணுவோம். ஹாட் க்ரோம் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காம்பனன்ட் ஒரே பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி டைப் எடுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் தெரியும், மிரர் ஃபினிஷாக இருக்குங்க. நம்ம இந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சரிங், தனி ஸ்பெஷல் டெக்ஸ்சரிங் சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்சரிங்காக பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாமே ஃபுல் ஸ்பெஷல் எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எட்மேக் குரூப்பில் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி டைப் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஹவுஸில் நாங்கள் எல்லாமே ஸ்பெஷலாக நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். என்ன கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து ஒன் ஸ்டெப் மேலேயே நாங்கள் போயிட்டு அதுலேருந்து எப்படி என்ன ஸ்பெஷலாக கொண்டு வர முடியும்னு அந்த ஆப்ஷனையும் காமிச்சு நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களோட நீடை அவங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி செஞ்சு நாங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எதிர்பார்க்குறீங்க சார்? நம்மகிட்ட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறதே இருக்குங்க. அது எப்படி அப்படின்னாங்க நம்ம
ஒன் டைம் நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200-300 கேஜி நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி கன்சியூம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். ஏன் அப்படின்னாங்க, சின்ன குவான்டிட்டி நம்ம இது எல்லாமே ஹையர் டன்னேஜ் மிஷின்ஸுங்கிறட்டி நம்ம சின்ன குவான்டிட்டி நம்ம பண்ணுறது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு கிளாஸு நம்மளுக்கு கிளாஸுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு ரெக்யர்மெண்ட் குவான்டிட்டின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு வச்சிருக்கோம். அந்த மினிமம் ரெக்யர்மெண்ட் குவான்டிட்டிக்காக தான் கஸ்டமர் எல்லாமே கேட்குறாங்க. யாரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டோடைப்பும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோட்டோடைப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் காமிச்சிருவோம். ப்ரோட்டோடைப்பில் காமிச்சனால அவங்க ஹாப்பியாக அவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க ஓகே ஆகிறாங்க. அதே நம்ம டூல் அண்ட் ஐயாக கன்வர்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு 300-400 கேஜி 500 கேஜி 110க்காக நம்ம மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அவங்களோட தேவையை நான் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறீங்க சார்? சார் நம்ம எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அயர்லாண்டு, இந்தோனேஷியா, மலேசியா எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்கு. 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். எல்லாம் நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பி நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாமே லிபரலாக பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2025 ஜனவரிலேருந்தே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம குரூப் நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம எட்மேக் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் எஃபெக்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளை தவிர யாருமே பண்ணுறதில்ல. நம்ம மட்டும்தான் கஸ்டமரோட நீடை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டோட ரெக்யர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் நம்ம கோட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற காம்பனண்ட்டை சில்வர் கலர், கோல்டு கலர், ப்ரௌன் கலர் அண்ட் உட்டன் ஷேடிங்கோடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் பிளாஸ்டிக் காம்பனண்ட் மேலே இந்த மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் தேவைப்படுது அப்படின்னா நம்ம மட்டும்தான் ரைட் பர்சன் இன் தமிழ்நாடு. இது தவிர யாருமே நம்ம பண்ணுறதில்ல. இதே நாங்கள் ப்ரௌடாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80 டன்னேஜ் மிஷினுங்க. இந்த டன்னேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷலான ஒரு அப்ளிகேஷன், அதாவது டிஃபென்ஸ்க்கு ஒரு ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியண்டான கண்ட்ரோலான மிஷின் இந்த மிஷினு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நம்ம 20 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நம்ம அவுட்புட்டே வந்துட்டு இருக்கும். இது நம்ம ஜஸ்ட் மேன் தேவைப்படவே மாட்டாங்க. ஜஸ்ட் மெட்டீரியல் ஃபீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். 24/7 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோ பைலட் மோட் தான் இந்த மிஷின். நம்ம கஸ்டமர் நம்ம தேவைக்காக நம்மளோட நீடுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பேஜில் இவ்வளோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் 10,000 பீஸ் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். 10,000 பீஸ்க்கு என்ட்ரி பண்ணி விட்டோம் அப்படின்னா 10,000 பீஸ் ஓடி முடிஞ்சோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிஃபோர் 1000 பீசஸ் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நம்ம அடுத்த அலாட்மெண்ட்டுக்காக, அடுத்த செட்டிங்காக, அடுத்த காம்பனண்ட் எது ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்ளான் பண்ணி நம்ம அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எஃபிஷியன்ட்டான பிஎல்சி ப்ரோக்ராமர் கண்ட்ரோலர். இது எல்லாமே கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து, அதாவது ஒரு காம்பனண்ட், அதாவது டூல் அண்ட் டைன்னு சொல்லுவாங்க. அந்த டூல் அண்ட் டையில் நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட என்ன காம்பனண்ட்டு, எவ்வளோ காம்பனண்ட்டு, எப்படி தேவைப்படுது, எந்த டைமில் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்ப்ளீட் டேட்டா ட்ரிவன் பண்ணிட்டு தான் அதுக்காக தான் நம்ம டூல் அண்ட் டை நம்ம டிரைவ் பண்ணுவோங்க. அதை டிரைவ் பண்ணும்போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டை ஸ்பெக் ஃபாலோ பண்ணி அதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்காக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 100 பீஸ் கேட்டாலும், 1000 பீஸ் கேட்டாலும், 1 lakh இல்லை 10 lakh பீசஸ் கேட்டாலும் அப்படின்னாலும் அது நம்ம பண்ணுறதுக்கு உண்டான நம்ம சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக வச்சு தான் நம்ம டூல் அண்ட் டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அந்த சாத்தியக்கூறுக்காக தான் நம்ம அவுட்புட்டும் நம்ம எடுக்கிறோங்க. இது ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம காம்பனண்ட்டில் நம்ம டிரைவ் பண்ணி இது எல்லாமே நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம மிஷின்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட மேன் பவர் அப்படியே ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆட்டோ பைலட் மோடில் இந்த மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருங்க. மிரர் காம்பனண்ட், அதாவது மிரர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிளாஸ்டிக்கோட பாலிசிங் அவுட்ரு சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். நம்மளோட மார்க்கெட்டில் தேவை இருக்கும். அந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் பண்ணது இந்த காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் மாதிரி இருக்கும். இது பிளாக் கலருங்காட்டி உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒயிட்னா இதோட அல்ட்ரா ஃபினிஷாக உங்களுக்கு தெரியும். இதே நாங்கள் இந்த டை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனாக இன்னோஸில் பண்ண டூல் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லாவே தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹாட் க்ரோம் பண்ணி நம்ம ஸ்பெஷலாக நம்ம டூல் பண்ணுறதுங்க. இது எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் காம்பனண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேசிக்கலாம். நன்றி.